வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸில் க்ரியேட்டிவ் ஆல்பம் பேஜ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 க்ரியேட்டிவ் பேஜ் ஆல்பம் டிசைன் போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 12x30 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே பிக்சல்ஸுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். விட்த்து வந்து 30 கொடுத்துக்கிறேன். தென் ஹைட் வந்து 12 கொடுத்துக்கிறேன். ரெசல்யூஷன் 300 கொடுத்துட்டு RGB கலர் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹைட்டு 12, விட்த்து வந்து ஓவராலாக 30 க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே நமக்கு சைடில் லேயர்ஸ் பேனல், ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் எல்லாமே மிஸ் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக கொண்டு வரதுக்கு விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் ரீசெட் எசென்ஷியல் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து எப்பவும் போல் மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஸோ வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போன வீடியோவில் காலம்ஸை அன்செக் பண்ண சொல்லியிருந்தேன். பட் இப்போ காலம்ஸை செக் போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம இதிலே செட் பண்ணிக்கலாம் சென்டர் லைனை. ஸோ காலம்ஸோட நம்பர் வந்து 2A இருக்கட்டும். தென் கட்டர் ஸ்பேஸ், இந்த இடையில இருக்க ஸ்பேஸ் தான் அந்த கட்டர் ஸ்பேஸ். இதை செலக்ட் பண்ணி 0 கொடுத்துருங்க. ஸோ நமக்கு சுற்றி மார்ஜினும் வந்துருச்சு. சென்டரில் வந்து பேஜ் ஸ்ப்ளிட் ஆகிற அந்த லைனும் வந்துருச்சு. இதில் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் வேணுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ டாக்குமெண்ட் செட்டப் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். இப்போ பெக்சல்ஸ் வெப்சைட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பேக்ரவுண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபுல்லாக. இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம ட்ராக் பண்ணி போட்டனால ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக அதோட கான்ட்ராஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ஃபோக்கஸாக தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நிறையாவே பிளர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 41 பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டெப் டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பென் டூல் எடுத்துக்கோங்க. P ஷார்ட்கட் கீழே இங்கே சென்டர் பாயிண்ட்டில் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே உங்களுக்கு மேலே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ கர்வ் வரும் நமக்கு. இப்போ இந்த நோடை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளியிலே அவுட்லைனில் கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பென் டூல் பற்றி பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா பென் டூலுக்காக பிகினர் கிளாஸ் நான் ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பாத் ட்ரா பண்ணிட்டோம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துருங்க. நம்ம ட்ரா பண்ண பாத்துக்கு செலெக்ஷன் வந்துடும். இப்போ இங்கே கலரில் 41 கலர் கிளிக் பண்ணிவிட்டு சாண்டல் கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்மளோட 41 கலர் வந்து நம்மளோட செலெக்ஷனுக்குள்ளே அப்ளை ஆகிடும். அதுக்கு தான் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஷார்ட்கட் கீ. இப்போ கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிடுங்க. நம்ம செலெக்ஷன் வந்து டீசெலக்ட் ஆகிடும். இப்போ இந்த எல்லோ கலர் பேட்ச் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேடோவோட ப்ரிவ்யூ வந்து சைடில் இங்கே தெரியும் பாருங்கள். ஸோ நம்ம ஆங்கிளை வந்து எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் இதில் வந்து நான் ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிளை நான் அட்ஜஸ்ட் பண்ண எனக்கு இந்த இடத்துல ப்ரிவ்யூ தெரியுது. ஸோ நமக்கு இந்த 2 சைடில் மேக்ஸிமம் இந்த சைடில் மட்டும் நமக்கு ஷேடோ அதிகமாக வந்தாலே போதும். ஸோ இப்போ இந்த 2 சைடில் தான் நமக்கு ஷேடோ நல்லா தெரியுது. இப்போ நம்மளோட ஸ்ப்ரெட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸையும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸையும் டிக்ரீஸ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷேடோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு லைட்டாக தெரிஞ்சாலே போதும். என்னோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி 66 வச்சுருக்கேன். பிளெண்ட் மோட் மல்டிப்ளை, டிஸ்டன்ஸ் 7, ஸ்ப்ரெட்டு 8, சைஸ் வந்து 59 வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த பேட்ச் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே இடத்துல இதே பேட்ச் ஒரு டூப்ளிகேட்டாக இருக்குது. மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதே இடத்துல இருக்குது. ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப்க்கு வந்துடுறேன். இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ண காப்பியை எடுக்காமல் ஒரிஜினல் காப்பியை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் T போட்டுக்கோங்க. பிகாஸ் இதான் வந்து நமக்கு இந்த லேயருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்குது. அதை தான் வந்து அடுத்து நம்ம இங்கிட்டு கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் கார்னரில் உங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைடட் ஏரோவாக மாறும். ஸோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். கொஞ்சம் அதிகமாகவே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது போக போக நம்ம ரொட்டேஷனை கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ட்ராக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அடுத்து இதே லேயரை கண்ட்ரோல் J போட்டு அகைனும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் கீழே உள்ள லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை வச்சு கார்னரில் கொண்டு போயிட்டு அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த கேப்பை விட இந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக வைங்க. ப்ரிசைஸாக மூவ் பண்ணணும் அப்படின்னா சைடு ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைன்யூட்டாக மூவ் ஆகும். தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன்.
அடுத்து அகைன் இதை வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் கீழே உள்ள லேயரில் அதே மாதிரி கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி போட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி இப்போ இதை விட இதில் சின்னதாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அகைன் இதையும் இன்னொரு தடவை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு அதே மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த நாளுமே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ டாப் லேயரை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கு வந்து இதே கலரே இருக்கட்டும். அடுத்து இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். இப்போ அந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக அப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு அப்ளை ஆகிடும். அடுத்து கண்ட்ரோல் டி அதே மாதிரி அடுத்து இதுக்கு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணி இன்னும் லைட்டாக கீழே கொண்டு வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகே கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் டி அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபோர்க்ரவுண்ட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன். இன்னும் டார்க்காக இருக்கும். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பண்ண இந்த எல்லா பேட்சையுமே செலக்ட் பண்ணணும். ஸோ பாட்டம் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி டாப்பில் இருக்க இந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா லேயரும் கம்பைன் ஆகி அந்த லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம ஒரே லேயரில் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் ப்ரஷ் பேட்டர்ன் வச்சு அதில் வந்து இமேஜை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாஸ்க் பிஎன்ஜியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டு என்ட்ரு கிளிக் பண்ணிவிட்டேன். இதோட சைஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மேலே இங்கே டெக்ஸ்ட் வைக்கிறனால. ஸோ லைட்டாக கீழே மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க கப்பிள்ஸ் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த இமேஜஸ்லாம் பிக்சல்ஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ இதை வந்து இந்த மாஸ்க் மேலே மூவ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே இருக்க மாஸ்க் லேயருக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து இந்த மாஸ்க்குள்ளார போயிடுச்சு. இப்போ இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பேரோட ஃபேஸ் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியணும். அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்த இமேஜஸ்லேயே ஸ்மஜ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். லெவல்ஸை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இதே லேயருக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்க இந்த 3 ஸ்லைடரை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நல்லா கிடைக்குது. இப்போ ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் இதுக்கும் பாருங்கள், நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டை பூஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே பேர் இன்னொரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அதை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி இந்த டிசைன் வரைக்கும் ஃபுல்லாக ஃபிட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜை நம்ம க்ரியேட் பண்ண எல்லோ டிசைனுக்கு கிளிக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணனால நம்மளோட டிசைன்ஸ் வந்து இங்கே விசிபிளாக தெரியாது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்றதை தெளிவாக பாருங்கள். இந்த லேயரோட ஃபில்லை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ஃபேடாக இருக்கணுமோ அவ்வளோ நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 62 வச்சுக்கிறேன் நான். இப்போ எனக்கு இதில் ஃபேஸ்லாம் விசிபிளாக தெரியல. பட் ஃபேஸ் வந்து இந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக விசிபிளாக இருக்கணும். பிகாஸ் நமக்கு ஆல்பமோட கான்செப்டே வந்து இவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா விசிபிளாக காட்டணும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாஸ்க் ஐக்கான ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ பிளாக் மாஸ்க் நமக்கு அப்ளை ஆகிடும். இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபேஸில் மட்டும் பெயிண்ட் பண்ணணும். இந்த மாஸ்கிங் கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த லேயர் மாஸ்கிங் வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரஷ் டூல் வச்சு இந்த மாதிரி மைல்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இவங்க ஃபேஸ் மட்டும் எனக்கு நல்லா விசிபிளாக தெரிஞ்சால் போதும். கீழே வந்து நல்லா அப்படி ஃபேடடாகவே இருக்கட்டும். உங்களுக்கு இந்த ஃபேடட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில்லை வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நல்லா ஃபேடட் லுக்காக கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் வந்து கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இதே அதே மாதிரி இந்த 3 நாபையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சனால அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வெட்டிங் ஈவி அப்படின்றத வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். தென் இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணலாம். இல்லைனா கண்ட்ரோல் டி போட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு ஸோ இதோட ஸ்டார்டிங்லேருந்து இப்படி அலைன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லீஃப் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் இந்த லீஃப் வந்து பிரைட்டன் ஆக்குற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ
ஸோ இந்த மாதிரி டார்க்காக கொஞ்சம் பிரைட்டன் ஆக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லீஃப் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும் நம்ம. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மார்க்கி டூல் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் மார்க்கி டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த லீஃப் சைடு மட்டும் ட்ராக் பண்ணிவிட்டு பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் மார்க்லையும் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிடுங்க. நமக்கு இப்போ இந்த ஒரு லீஃப் மட்டும்தான் இருக்கும். இதை கண்ட்ரோல் டி போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இங்கே இப்படி வச்சுக்கலாம். அடுத்து வந்து இதே லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுங்க. ஸோ நமக்கு இது தவிர மீதி இது மட்டும் நமக்கு இன்வெர்ஸாக வரும். இதுலேயும் அதே மாதிரி M2ல் கிளிக் பண்ணி இந்த PNG ட்ரீ அப்படின்றதுக்கு மட்டும் பிளாக் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். மீதி இது மட்டும்தான் இருக்கும். இப்போ மூவ் டூவில் வச்சு இதே அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இதையே ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல கூட நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைட் சைடு வந்து ஓவராலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணால் ஓவராலாக நம்ம டிசைன் முடிஞ்சிடும். ஸோ டாப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு டைப் டூல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹரிசாண்டல் டைப் டூல், வெர்டிக்கல் டைப் டூல் இருக்கும். நம்ம இப்படி டைப் பண்ண போகிறோம். ஸோ வெர்டிக்கல் டைப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. LOVE லவ்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து கண்ட்ரோல் T போட்டு சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் ரொம்ப போல்டு ஃபாண்ட்டில் வைக்கல, புக் ஃபாண்ட்டில் தான் வச்சுருக்கேன். அவன்கார்டே BKBT புக்குன்ற ஃபாண்ட்டில் வச்சுருக்கேன். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. லவ் நெவர் கெட்ஸ் ஃபேட் அப்படின்றத 4 டிசைனில் வைக்க போகிறேன். ஸோ இதையும் கண்ட்ரோல் T போட்டு சைஸை டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி இதுக்கு சென்டராகவே வச்சுக்கிறேன். அதே மாதிரி 4 டெக்ஸ்ட்டையுமே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே நீங்கள் விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லைனா இதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த இமேஜ் லேயர் ஃபஸ்ட்டு இங்கே வச்சோம்ல அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் நல்லா விசிபிளாகவே தெரியும். இதில் லவ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை ஒரு 60 வச்சுக்கோங்க. அடுத்து நெவர்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி 70 வச்சுக்கலாம். கெட்ஸுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி 80 வச்சுக்கலாம். ஃபேடுன்றதுக்கு 100 இருக்கட்டும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக க்ரியேட்டிவ் டிசைனாக இருக்கும். இப்போ ஓவரால் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் E கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பண்ண எல்லா லேயர்ஸுமே கம்பைன் ஆகி ஒரே லேயரில் வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலர் இதெல்லாம் பூஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து டெம்பரேச்சரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிண்ட்டு எக்ஸ்போஜர் ஆல்ரெடி இருக்குது. கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வச்சுட்டு ஹைலைட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஹைலைட்ஸ் லைட்டாக வச்சுக்கலாம். ஷேடோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஸோ வெட்டிங் ஆல்பமில் நமக்கு பளிச்சுன்னு தான் இருக்கணும் எல்லாமே. தென் பிளாக்ஸ் அதே மாதிரி லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்சர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிஎஸ் வந்து பிளாக்காக, அதாவது கான்ட்ராஸ்ட் பூஸ்டிங் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வைப்ரன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கர்வ்ஸை விட்டுட்டு கலர் மிக்சலுக்கு டேரெக்டாக வந்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எல்லா சைட்லேயும் ஒரே க்ரீனாக கிடைக்கும். சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லுமினாசிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. லுமினன்ஸ் அடுத்து ஆரஞ்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நமக்கு கொஞ்சம் டார்க்காகவே இருக்கட்டும். சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. லுமினன்ஸ் லைட்டாக ஸோ ஃபேஸில் இருக்க கலர் மாறுது, அதனால் லைட்டாக இன்க்ரீஸே பண்ணிக்கலாம். அடுத்து எல்லோ கலர். ஸோ இதோட சேச்சுரேஷன் லுமினன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கலர் கிரேடிங் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபைனலாக மிட் டோன் ஷேடோ ஹைலைட்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ ஃபைனல் டிசிஷன் இது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கிறது பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகுதுன்ட்டு. இந்த மாதிரி ஐ கிட்ட இந்த இடத்துலலாம் ரொம்ப பிளாக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸில் இந்த ஐஸ் கிட்ட மட்டும் லைட்டாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அந்த டார்க்னஸ் கொஞ்சம் போயிடும். இப்போ ஓவரால் நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைனோட PSD ஃபைல் வந்து நம்ம குரூப்பில் மெம்பர்ஸாக இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.